ட்ரிப்பு இப்போ காலேஜ் டேஸு ஸ்கூல் டேஸில் அந்த மாதிரி ஐவி ட்ரிப்னா போயிருந்தீங்கன்னா அதில் ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் வந்து போனேன் மேட்டூரில். அது நல்லா இருந்துச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் அட்டன் பண்ணிட்டு வெளியே உட்காந்து அங்கே சாப்பிடுவோம். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சின்னது. இதை தாண்டி நான் ஃபேமிலியோட வந்து போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் போயிட்டு ஒரு ஸ்டே பண்ணி தான் ஒரு இடத்துல வந்து இது பண்ணுவோம், ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் இது பண்ணுவோம். அது நல்லா இருக்கும். ஃபேமிலியோட போகிற இது எல்லாமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஹைதராபாத் போனோம் அங்கே ஃப்ரெண்டு. அது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே ஒருத்தர் கூட இங்கிலீஷே தெரியல. நாங்கள் போனப்ப ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் புரிய வச்சு அங்கே சாப்பிட்டு நாங்கள் மேப்பை பார்த்து ஒரு அட்ரஸாக தெரிஞ்சுக்கிட்டு அப்போ வந்து அது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஹைதராபாத் போய் மொழி தெரியாத ஊருக்கு போய் நம்ம பண்ணுறதுங்கிறது ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் இங்கிலீஷ்லாம் பேசலாம். ஸோ நாங்கள் போன பீரியட்லாம் நிறைய பேர் மொழி தெரியாதவங்க தான். ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்றோம், ஒரு ரூமில் தங்குறோம், எதுக்குமே மொழி தெரியாது. நான் போன இடமே ஹிந்திக்காரங்க தான். ஸோ அந்த ஹிந்திக்காரங்க பேசும்போது நான் ஹிந்தி எனக்கு தெரிஞ்ச மாதிரியே நான் பண்ணிக்குவேன். ஹிந்திக்காரங்களோட பேசி பழகனால ஹிந்தியில் பேசி பேசி எஸ் நம்ம சொல்லுவோம். நான் அதுக்கான இங்கிலீஷில் ஆன்சர் பண்ண பிறகு ஹிந்தி தெரியும்னே கடைசி வரைக்கும் நினச்சிட்டாங்க. ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது கடைசி வரைக்கும் ஹிந்தியில் பேசிட்டு இருந்தாங்க. நானும் எஸ் ஓகே எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே இருக்கவங்க என்ன நினைச்சிருச்சு, எனக்கு ஹிந்தி தெரியும்னு நினச்சிட்டாங்க. கடைசியாக தான் சொன்னேன் எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் தமிழ் பீப்புள். ஏன் தமிழ்நாட்டு பீப்புளுக்கே ஹிந்தி தெரியலம்பாங்க. இங்கே இருக்கவங்க யாரும் ஹிந்தி கற்றுக்க மாட்டாங்க, ஒன்லி இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு இருவேன். தமிழ்நாட்டில் அதர் ஸ்டேட்லாம் பேசுகிறாங்களேம்பாங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு தமிழ் பீப்புள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோடய தான் நிறைய புரிய வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் நிறையா ஃபன்னாக நல்லாயிருக்கும். ஃப்ளைட்லாம் மிஸ் பண்ணிட்டு பயங்கர ரன்னிங்லேயே ஃப்ளைட்டை பிடிக்கலான்னு போனோம். ஆனால் விட மாட்டேன்ட்டாங்க. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம். கடைசியாக என்னோட கோயம்புத்தூர் படம் பிரபு நானும் போனோம். ஸோ ஃப்ளைட் புக் பண்ணிட்டோம். போகும்போது காரும் பயங்கர வேகமாக போய் எப்படியா ஃப்ளைட்டை போயிட்டு அங்கே ஃப்ளைட்டை நிறுத்துங்க அப்படின்னோம். ஃப்ளைட்லாம் டிபார்ச்சர் ஆயிடுச்சு, நிறுத்த முடியாது, அதை கிளம்பிருச்சு அப்படின்ட்டாங்க. அது நிறுத்த முடியாது அப்படின்ட்டாங்க. அது அப்புறமேட்டு மறுபடியும் போயிட்டு வெளியே ஒரு பஸ்ஸை பிடிச்சி ராத்திரியா வீடு வந்து சேர்ந்தோம். அது பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதாவது மொழி தெரியாத இடத்துக்கு போய் மாட்டிக்கிட்டு தப்பிச்சு வந்த மாதிரி இருந்துச்சு. அது நல்லா ஃபன்னாக இதாக இருந்துச்சு.